எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் எப்பவும் இருக்கிற 1-2 பொருளை வச்சு சூப்பரான ஸ்வீட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுட்டு 100 ml ரொம்ப பிடிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. தயிரோடு சேர்த்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. தூளுப்பு ஒரு 2 பிஞ்சு மட்டும் சேர்த்துக்கோங்க. சோடாப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ தயிர், நெய், உப்பு, சோடாப்பு சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கலந்து முடிச்சுட்டு இங்கே தட்டில் ஒரு 2 கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கோம். இது ஒரு 300 கிராம் இருக்கும். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் தான் ஸ்வீட் செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூனு பால் பவுட்ரு வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது நம்ம பக்கத்து கடையிலேயும் 10 ரூபா பாக்கெட்டு 2 கிடைக்கும். அதே வாங்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே தயிரெல்லாம் சேர்த்துருந்தாலும் மாவெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி விஸ்க் வச்சு கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கை வச்சு பிசைஞ்சுக்கோங்க. நல்ல ஒரு கெட்டியாக பிசையணும். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா கெட்டி பதத்துக்கு பிசைஞ்சு எடுக்கணும். வந்து அந்த தயிர் இருக்குல்ல அதிலே வந்து பிசைஞ்சிக்கலாம். அப்புறம் தண்ணி தேவைன்னு லேசாக தெளிச்சுட்டு நம்ம ஒரு கெட்டி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. கொஞ்சமாக, அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தெளிச்சுக்கிட்டால் போதும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சிட்டு உருட்டிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. மேலே ஒரு மூடி போட்டுருங்க. மாவு காய அளவுக்கு மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். எடுத்து பாகு காய்ச்சணும். இந்த மாதிரி சின்னதாக ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அதில் வந்து 1 கப்பு ஜீனி சேர்த்துக்கோங்க. 1 கப் ஜீனி சேர்த்துட்டு 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஜீனி நல்லா கரைஞ்சி வரட்டும். நான் வந்து பாகு பதம் சொல்கிறேன். இப்போ ஜீனி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு நமக்கு பார்த்தீங்கன்னா லேசான பிசுபிசுப்பு பதம் வந்துருச்சு. இப்படி தொட்டு பார்க்கும்போது லேசான பிசுபிசுப்பு பதம் இருந்தால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெண்ணிலா எசன்ஸு ஒரு 3 சொட்டு மட்டும் உள்ளே ஊற்றிக்கோங்க. நீங்கள் இதில் ஏலக்காய் பொடி சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல வெண்ணிலா எசன்ஸுக்கு பதிலாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ மாவு 1/4 மணி நேரம் நல்லா ஊறிச்சு. கட்டிங் டேபிளில் போட்டு நல்லா வட்டம் பண்ணுங்க. வட்டம் பண்ணிவிட்டு சப்பாத்தி கட்டையை வச்சுட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. நமக்கு ஒரு 1/2 இன்ச்சு கணம் வரணும். அது வரைக்கும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். அவ்வளோதான். ஒரு 1/2 இன்ச்சு கணம், இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு கணத்துக்கு மட்டும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஷார்ப்பான கத்தி வச்சுட்டு இந்த கார்னரை அப்படியே கழிச்சு விட்ருங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு துண்டாக எடுத்துருங்க. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ஒரு 1/2 இன்ச்சு கணம், 1 இன்ச்சு இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே போல் மீதி இருக்கிற மாவையும் நம்ம சொன்ன பக்குவத்தில் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாக்கில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கட் பண்ணி வச்சுருக்கதை லேசாக இந்த கார்னரை மட்டும் லேசாக மட்டும் கட் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி 2 இன்ச்சு அளவுக்கு மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதே போல் கட் பண்ணிவிட்டு தனியாக இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸாக இருக்கணும். இப்போ அடுத்து தேவையான அளவு இந்த கடையில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா மிதமாக இருக்கணும். ரொம்பையும் ஓவர் ஹீட்டில் இருந்துட வேண்டாம். மிதமாக வச்சுக்கிட்டு அதேமாதிரி அடுப்பையும் மீடியமாக வச்சுக்குவாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு துண்டுகளாக எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி லேசான பபுள்ஸ் தான் வரணும். இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு விட்ருங்க. எண்ணெயில் நமக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். பார்த்தீங்கன்னா போட்ட ஒரு நிமிஷத்துலேயும் நல்லா உப்பி மேலே எந்திரிச்சு வந்துடும். மேலே எந்திரிச்சு வந்து நல்லா ஒன்று போல் வெந்து வரட்டும். நம்ம இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியை வச்சுட்டு எண்ணெயில் நல்லா ஒன்று போல் சுற்றி விடுங்க. நல்லா ப்ரௌனாக வரணும். 2 பக்கமும் லேசாக அப்படி புரட்டி விட்டுக்கோங்க. மிதமான சூட்டில் ஒரு 5 நிமிஷம் நல்லா நமக்கு வெந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆயிடணும். இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆனோடனே அரிச்சு எடுத்துடலாம். அரிச்சு எடுத்துகிட்டு இங்கே ஏற்கனவே நம்ம பாகு ரெடியாக காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அந்த சூடான பாகுலேயே நம்ம போட்டுக்கலாம். ஒருவேளை ரொம்ப ஆறிடுச்சுன்னா நீங்கள் வெதுப்பாக சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு இதை சேர்த்துட்ருங்க. பாகில் சேர்க்கும் போது பாகும் லேசாக சூடாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம பொரித்து சூட்டோட சூடாக அப்படியே உள்ளே போட்டுறணும். அப்போ தான் நமக்கு நல்லா ஊறி வரும். இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறி வரணும். நீங்கள் அடுத்தடுத்த பேச்சை அப்படியே பொரித்து இதுக்குள்ளேயே போட்டு ஒன்று போல் மூடி வச்சுருங்க. எல்லாமே நல்லா ஊறட்டும். ஒரு 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா எடுத்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரி மீதம் இருக்கிறதையும் பொரித்து இந்த பாகில் சேர்த்து நல்லா ஒரு சூப்பரான ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.